நீங்கள் கொடுக்கல எப்போ 3 பேருக்கு ஆதார் கார்டு, பேர் எழுதி கையெழுத்து போட்டு ஃபோன் நம்பர் எழுதி கொடு. என்ன போயிட்டு ஆதார் ஐயா ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு 5-7 ரூபாய்க்குது. ஒரு 1000 ரூபா மட்டும் நாளைக்கு வரப்போ வேலை மட்டும் காசுக்காக வேலையை சீக்கிரம் முடிக்கிறது, காசு இல்லாதால் முடிக்க முடியாது. இந்த 8 ரூபாயை வச்சு அந்த வேலையை முடிக்க முடியாது. பெரிய குதிரைப்பொம்பு எவனையாவது வரவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வச்சு தான் வேலையை முடிக்கணும். நான் விட்டு போனால் அடுத்த வேலையை முடிச்சு ஆகணும். அந்த வேலையை நிர்பந்தம் எல்லாமே ஓடின்னு இருக்கும். இதுக்கே டிரைவர் 4000 கொடுத்தாங்க, நான் போட்டு கொடுக்குறேன். இப்போ அவன் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிட்டு நாளைக்கு ஐராய்டு போட்டாக்கா நாளைக்கு பார்க்குறாரா நாளாக்கு பார்க்குறாங்க. ஆமாம், போட்டு வாங்க ஏற்பாடு பண்ணேன். போட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஆதார் கார்டில் 3 பேர் ஃபோன் பண்ணுறேன். சார் சொல்லுங்கள் சார். சார் எங்கே இருக்கிற நீ? சார் வீட்டில் வந்து கிளம்புறேன் சார். நீ கிளம்பாத. ஓகே சார். என்ன ஜாதி நீ? டிரைவரு சார். சரி, அவங்கெல்லாம் வந்து சரிங்க சார். எஸ்சி கம்யூனிட்டி அவங்க. சரிங்க சார். இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வந்து ஓகே சார். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருக்கிறவங்க நான் மெதுவாக பேசுனேன், அப்படி மூடிக்கின்னு கேளு. சரிங்க சார். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து எஸ்சி ஏரியா இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா சரிங்க சார். அப்படின்னு 2 லட்சம் கூட 3 லட்சம் கூட எல்லாம் கூடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க, காசு கேட்பானுங்க. சரி சார். அதனால நீ வராது கேட்போம். ஓகே சார். நீங்கள் யாருமே இங்கே வராதுங்க, சரியா? சரிங்க சார். வேற ஆளுங்கன்னா தான் வந்து சொன்னால் ஏற்றுக்குவானுங்க. சரிங்க சார். வந்து ஏற்றுக்க மாட்டானுங்க, நாமினேட் பண்ணுவாங்க. சரிங்க சார். 1 hour முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க போகிறான். சரிங்க சார். சரிங்க சார். இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க போகிறான். ஓகே சார். இதுக்கு வந்து தேவையில்லாமல் உங்களை டாமினேஷன் பண்ணி எப்படினாலும் வந்து 1 லட்சம் வாங்காமல் விடவே மாட்டான். நீ வந்தீங்கன்னா ஓகே சார். எவ்வளோ சேர்த்து சொன்னால் அது சரிங்க சார். நீங்கள் கால் பண்ண அப்புறமா வேணா வரேன், கிளம்பி வரேன் சார். நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களா போகிறேன். தம்பி சார் சொல்லுங்கள் சார். அண்மை செய்தி. விபத்தை ஏற்படுத்தியவரிடம் விபத்து நடந்ததற்கு வர வேண்டாம், அதற்கு பதிலாக தனக்கு பணம் கொடுக்குமாறு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் போனில் பேசிய லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், படத்தில் வருவது போல விபத்தை நடத்தியவரிடம் பேசி சிறப்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு மீதான நடவடிக்கை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலை அருகே கார் விபத்து ஏற்படுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க கலசப்பாக்கம் சிறப்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் கேட்கும் வீடியோ மற்றும் ஜாதி பெயர் சொல்லி திட்டும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியான வைரல். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சசிகுமார். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கடந்த மாதம் வந்தபோது அப்போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கலசப்பாக்கம் ஆற்று பாலத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் இறந்து விட்டார். இது குறித்து கலசப்பாக்கம் காவல் நிலையம் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் கோவிந்தன் சம்பவ இடத்தில் இருந்து வந்த மட்டும் இல்லாமல் கார் ஆவணங்கள் சரிபார்த்தார். மேலும் அந்த கார் விபத்துக்குள்ளானது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க சசிகுமாரிடம் சிறப்பு உதவி ஆய்வாளர் கோவிந்தன் உரையாடல் மற்றும் மாற்று சமூகத்தை சொல்லி தரக்குறைவாக பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் சிறப்பு உதவியாளர் தற்போது வரை எந்த நடவடிக்கை எடுத்தனர் என காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்க மறுத்து வருகின்றனர். இந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் லஞ்சம் கேட்கும் மற்றும் ஆடியோ வைரலான சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு உள்ளது சார். திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல விபத்து தொடர்பாக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்
விபத்தை ஏற்படுத்தும் பேசி லஞ்சம் பெறும் ஆடியோ மற்றும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.